வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். நான் இன்னைக்கு ஒன்றும் பேசலப்பா. நமஸ்காரம். ஸ்ரீ குருப்பியோ நமக. என் பேர் ஸ்ரீஹரிணி. நான் விதுஷி ஸ்ரீமதி மிருதுலா ராய் மேமோட ஸ்டூடெண்ட். இங்கே நான் நித்யா ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். எங்கேன்னு பார்த்தோன்னா நடுப்பாளையம், பட்டணம்புத்தூர், கோயம்புத்தூரில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக சிவராத்திரி அன்னைக்கு நம்ம குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் இங்கே வெள்ளலூர், அப்புறம் சூலூர், அப்புறம் மலுமிச்சம்பட்டி 3 சிவன் கோயிலில் இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நான் குட்டீஸை கூட்டிகிட்டு போய் பண்ண வச்சுருந்தேன். ஸோ அங்கே நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், நிறைய டான்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இவ்வளோ நாலேஜபிளாக, இவ்வளோ இந்த கல்ச்சர் வந்து இவ்வளோ இதாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற நினச்சி நான் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இப்போது டான்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம ஃபுல்லாக பரதநாட்டியம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பரதநாட்டியம் டான்ஸ் அப்படின்னு வரும்போது என்னென்னா, நம்மளுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இல்லாமல் எல்லா ஒரு விஷயத்துக்கும் அது ஒரு மெயின் இதாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நிறையா பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து சேர்த்துறது எதுக்குன்னா வந்துட்டு, ஓகே வீட்டில் இருந்து நம்ம வந்து வீட்டில் சும்மா இருக்கிற டைம் நம்ம குட்டீஸை கூட்டிகிட்டு போய் டான்ஸ் கிளாஸில் சேர்த்திட்டுருவோம். டிராயிங் கிளாஸ், ஆர்ட் கிளாஸ், அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் சேர்த்து விடுறாங்க. இப்போது நம்ம டான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சும்மா கூட்டிகிட்டு வந்து விட்டாலும் அது அவங்களோட லைஃபுக்கு, அவங்களோட ஸ்டடீஸ்க்காக இருக்கட்டும், அவங்களோட மென்டல் ப்ரெஷருக்காக இருக்கட்டும், அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது எவ்வளோ யூஸ் ஆகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அது எப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போ நம்ம ஒரு கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ டான்ஸ் அவங்க 45 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு அந்த டான்ஸ் அவங்க படிக்கிறாங்க, நம்ம சொல்லி கொடுக்கறத அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மைண்ட் அவ்வளோ கிளியர் ஆகும். என்ன ஒரு தாட் இருந்தாலும், இப்போ குட்டீஸ்க்கு பொறுத்த வரைக்கும் என்ன, ஐயோ அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணணும், ஐயோ இவ்வளோ படிக்கணும், இவ்வளோ சப்ஜெக்ட்ல நம்ம படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு தாட்டு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த டென்ஷன் எல்லாம் போய் மைண்ட் காம் டவுன் ஆகி அவ்வளோ பெரிய எனர்ஜி பூஸ்டப் ஆகும். அவங்க அந்த 45 மினிட்ஸ் அவங்க வார்ம் அப் பண்ணி டான்ஸ் பண்றதுல வந்து அவ்வளோ எனர்ஜி பூஸ்டப் ஆகி மறுபடியும் அவங்க போய் ஸ்டடீஸ்குள்ள உட்கார்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் அந்த கான்சென்ட்ரேஷன் அவ்வளோ அந்த பவர் வந்துட்டு அவ்வளோ ப்ளஸ் ஆகும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, யோகாவாக இருக்கட்டும், அது இது நம்ம தனியாக பண்ணுற யோகாங்கும் போது நம்ம மியூசிக்கோட பண்ணுறோமா, காமான மியூசிக்கோட பண்ணோம், ரிப்பீட்டடாக சேம் திங் வருது. இப்போ டான்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், அந்த எனர்ஜி ஆகட்டும், அதை வச்சு அவங்க கை காலை தூக்கி ஆடும்போது அந்த ஒவ்வொரு முத்ராஸ் பிடிக்கும் போது அந்த ஒவ்வொரு முத்ராஸ் அப்படின்னு என்ன பார்த்துட்டோம்னா, நம்ம நிறைய கை பிடிப்போம் இல்லையா முத்ராஸ். இந்த இப்போ எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தீங்கன்னா, பத்தாக்கா, திருப்பத்தாக்கா, கட்டக்கா முக்கா, சூச்சி, சந்திரகலா, அஞ்சல், இஷ்ட கப்போ, இந்த மாதிரி நிறைய முத்ராஸ் இருக்கு. ஹெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, ஐ மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, நெக் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே அவங்க கண்டினியூஸா பண்ணும்போது அந்த ஒவ்வொரு முத்ரா பிடிக்கும் போதும் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஹெல்த் மோர்கொண்டு, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் மோர்கொண்டு அது எப்படி அவங்கள பூஸ்டப் பண்ணுது. அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே நம்ம ஹெல்த்துக்காக கேர் பண்ணிக்க வேண்டாம். அவங்க ஒவ்வொரு முத்ராஸ் அவங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்தந்த முத்ராஸுக்கு அந்தந்த ஒரு பிளஸ் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க அந்த மைண்ட் செட்ல வரவே மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு என்ன, நம்ம ஜாலியாக ஆடணும், நம்ம இந்த 45 மினிட்ஸ் எவ்வளோ ஜாலியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஜாலியாக பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த பொறுப்புங்கிறது டீச்சர்ஸ்க்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இப்போ எப்படி ஒரு குழந்தை வந்து தவழுது, ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோடனே குப்புற படுக்குது, அப்புறம் தவழுது, அப்புறம் நடந்து எந்திரிச்சு நின்று நடக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி தான் டான்ஸ்ல. இப்போ பரதநாட்டியம்னு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 மந்த்ஸ்ல தான் நடக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எப்படின்னு யோசிக்கணும்னா, அவங்களுக்கு அந்த பாடி போஸ்டர் ஆகட்டும், அந்த ஒரு அரமண்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க உட்கார்ந்து அந்த 3 மந்த்ஸ் பழகுனா மட்டும்தான் அவங்க ஃபர்ஸ்ட் கால் எடுத்து தட்டவே முடியும். ஸோ எப்படி ஒரு குழந்தை எந்திரிச்சு நடக்குதோ அதே மாதிரி தான் டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை அரமண்டி உட்காருதுங்களுக்கு மேக்சிமம் 3 மாசம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அடவு படிச்சு ஒவ்வொரு பேசிக்ஸ் அவங்க எவ்வளோ படிச்சு ஃபுல்லா ஓகே இவங்க வந்து ஸ்டேஜில் போய் ஒரு பரதநாட்டியம்ங்கிறது அந்த ஒரு ஸ்டாண்டர்டான அந்த பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருந்து அவங்க பண்ண முடியுங்கிறது கண்டிப்பா 1 இயர் கழிச்சு மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் குழந்தைங்களுக்கே ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம அந்த 1 வருஷம் டீச்சர்ஸ் வந்து டான்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்கவே மாட்டோம். அதுக்கு நீ ஸ்டேஜ் ஏறணும்னா நீ என்னெல்லாம் உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நீ ஃபேஸ்ல ஸ்மைல் பண்ணணும்னா நீ என்னெல்லாம் பயத்தை நீ கம்மி பண்ணா உன் ஃபேஸ்ல அந்த ஸ்மைல் வரும், அந்த எக்ஸ்பிரஷன் உனக்கு கொடுக்கணுமா, அந்த வேர்ட் பை வேர்ட் மீனிங் குழந்தைகள் நம்ம டீச் பண்ணணும். இப்போ நம்ம நார்மல் வெஸ்டர்ன் டான்ஸோ ஃபோக் டான்ஸோ எடுத்துட்டோம்னா ஸ்மைல் மட்டும் இருந்தா கூட அது ரொம்ப பிரைட்டா அழகா தெரிஞ்சது. ஆனா கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியம் பொறுத்த வரைக்கும் வேர்ட் பை வேர்ட் மீனிங் அது எப்படி அவங்க அவங்க இப்போ குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை வருதுன்னா
அந்த குழந்தைக்கு எந்த எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்து அந்த வேர்டை அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள். இப்போ நம்ம சும்மா ஓகே நமக்கு பயம் இருக்கு, அதை நம்ம எப்படி காமிக்கணும், ஃபேஸ்ல நம்ம ஐயோ எனக்கு பயமா இருக்குங்கிறத அந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லி கொடுக்கறது. இப்போ நீ ஏதோ ஒரு தப்பு பண்ற, அம்மா உன்னை வந்து அடிச்சிருவேன் அப்படி சொன்னாங்கன்னா உனக்கு உள்ள ஒரு பயம் வரும்ல, அந்த பயத்தை உன் ஃபேஸ்ல காமிக்கணும்னா அந்த வேர்டுக்கான எக்ஸ்பிரஷன் அந்த பொண்ணு அந்த ஃபேஸ்ல காமிக்கும். அந்த மாதிரி ஏஜ் பை ஏஜ் எந்தெந்த குழந்தைங்களுக்கு எப்படி எப்படி நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்து அந்த எக்ஸ்பிரஷனை பண்ண வைப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணோம். குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ குழந்தைங்க வந்து நல்ல ஸ்டாண்டர்டைஸா அந்த 1 இயர்ல இவ்வளோ அழகா ஸ்டேஜ்ல ஒரு 4 மினிட்ஸ் சாங் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ஆன நாங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணோம், அந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கும் இல்லையா. இப்போ எல்லாருமே ஈக்குவலா ஒரே நாலேஜோட இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த குழந்தைக்கு வந்து ஒரு 1 மந்த் ஆகுதுன்னா அடுத்த குழந்தைக்கு ஒரு 2 மந்த்ஸ்ல தான் அது படிக்கும். ஸோ அதையெல்லாம் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி ஒரு டீச்சரா பொறுப்பா அதுங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி நம்ம சொல்லி கொடுக்கணுமோ அந்த மாதிரி நிறைய ஹோம்ஒர்க் டீச்சர்ஸ் பண்ணுவோம். கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிறது வந்து இது நம்ம லைஃப் லாங் படிச்சுட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு ஒரு ஸ்டாப்பிங்கே கிடையாது. இப்போ நான் என் குரு கிட்ட இன்னமும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். என் குரு அவங்க குரு கிட்ட என்னெல்லாம் இனி எக்ஸ்ட்ராவா அதில் படிக்கணுமோ அதெல்லாம் இனி படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி லைஃப் லாங் இந்த ஆர்ட் வந்து கண்டிப்பாக தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இந்த அடுத்த ஜென்ரேஷனும் பேரண்ட்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டி கொண்டு வந்து கூட்டிட்டு போறதாகட்டும், ஒரு ப்ரோக்ராமுக்கு கூட்டிட்டு வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களை மாதிரி டீச்சர்ஸுக்கும் அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஆர்ட் போய் சேரும். ஸோ கடைசியாக என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே ஜாயின் பண்ணி பண்ணால் மட்டும்தான் இந்த ஆர்ட் வந்து நல்ல பெரிய லெவலுக்கு போகும். இப்போ ஒருத்தரை பேஸ் பண்ணி மட்டும் அந்த ஆர்ட் இல்லவே இல்லை. டீச்சர், ஸ்டூடெண்ட், பேரண்ட்ஸ், வெளியே சர்க்கிள் எல்லாருமே சேர்ந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜாயின் பண்ணி ஒட்டுமையாக பாசிட்டிவாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த டான்ஸ் ஃபார்ம் வந்து நல்லா அதிகமான லெவலுக்கு போகும். ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறவங்க ரொம்ப ரொம்ப பிளெஸ்டு. இந்த மாதிரி இவ்வளோ சின்ன வயசில் அந்த குழந்தைங்க சிவராத்திரி ப்ரோக்ராமுக்கு 3 கோயிலில் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு சிவராத்திரி ப்ரோக்ராம், சிவராத்திரி அன்னைக்கு சிவனோட பாட்டை ஆடணுங்கிறதுக்கே அந்த சிவனோட பிளெஸிங்ஸ், அந்த காடோட பிளெஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சு அதில் ஒரு 10 குழந்தைங்க வந்து அந்த 10 குழந்தைங்க சிவனோட பிளெஸிங்ஸோட அவரோட டைம்ல வந்துட்டு ஆடிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இனி மேலும் மேலும் என்னோட குருவோட பிளெஸிங்ஸோடவும் மேல ஆல்மைட்டியோட பிளெஸிங்ஸோடவும் இனி மேலும் மேலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி எல்லாமே பண்றதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. தேங்க்யூ ஸோ மச்.